17B is the first one. Group the given data and represent it as bar graph. So bar graph la represent பண்ண சொல்றாங்க some information கொடுத்திருக்காங்க. Group the given data. First of all the group பண்றோம். So raw data வா கொடுத்திருக்காங்க. The information is sit-ups completed by the students. So class ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் உடைய sit-ups ஓட கவுண்டிங் கொடுத்திருக்காங்க. So யார் 1 minute ல எடுத்துட்டாங்க. Mr. Sarin's class. So Sarin's அப்படிங்கற கிளாஸ்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் உடைய sit-ups 1 minute ல எவ்வளவு sit-ups எடுத்துட்டாங்க உடைய கவுண்டிங். So maximum இருக்கக்கூடிய வேல்யூ பாத்துக்கோங்க. So 55 வரைக்கும் இருக்கு. Lowest value is 37 and lowest 34 வரைக்கும் இருக்கு. So lowest sit-ups is 34, highest value is 55 இருக்கு இந்த டேட்டால. So இந்த क्वेश्चंस கேக்குறாங்க and one more bar graph நம்ம டிரா பண்றோம். So first question, what is the highest number of sit-ups completed? So highest number of sit-ups அப்படிங்கிறது 55. So 55 க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணுங்க. So 55 above எந்த ஒரு sit-ups கிடையாது. So 55 is the highest sit-ups. So what is the least number of sit-ups completed? So 34 அப்படிங்கிறது least number ஆ இருக்கு. So least number of sit-ups அப்படிங்கிறது 34. So first one answer 55, second one answer 34 sit-ups. And third one, how many students completed 50 sit-ups or above? So 50 க்கு மேல எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க? 50 or above 50 கேக்குறாங்க. And how many students completed less than 40 sit-ups? So 40 விட கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் sit-ups இருக்கக்கூடிய கவுண்டிங் கேக்குறாங்க. So first of all நம்ம ஒரு டேபிள் காலம் மேக் பண்றோம். So group the given data. So the dataவை group பண்றோம். So group பண்ணிட்டு அதுல இருந்து bar graph டிரா பண்றோம். So first grouping and after that bar graph represent பண்றோம். So number of sit-ups. So class interval write பண்றோம். So என்ன class interval இருக்குன்னா அந்த sit-ups ஓட கவுண்டிங்லாம் minimum value 34 அப்படினு 34 க்கு லீஸ்ட் ஆகும், highest one 55 ஆ வரும். So the class interval 5 ஆ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். So class interval 30 ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், 30 to 35 ஒரு class interval. அதாவது 30 ல இருந்து 35 வரைக்கும் எடுத்துக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் உடைய கவுண்டிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 36 to 40. Next 41 to 45, 46 to 50, 51 to 55. So maximum 55 னா 55 வரைக்கும் எடுத்துக்கலாம். So class interval இந்த மாதிரி 5 ஆ கொஞ்சம் கேப் ஓட எடுத்துக்கலாம். class லோ least and lower limit and upper limit 30 இந்த மாதிரி 5 ஆ இருக்கறத அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். So ஒவ்வொரு வேல்யூல எவ்வளவு sit-ups இருக்கு? So 30 ல இருந்து 35 வரைக்கும் sit-ups இருக்கக்கூடிய கவுண்டிங் ஃபைண்ட் பண்றோம். So frequencyங்கிறது number of times எவ்வளவு ரிப்பீட் ஆயிருக்குங்கிறது. So 30 to 35 ங்கிறது எவ்வளவு டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். So 30 to 35. So 35 below இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கவுண்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஒன்ல. So 35 below இருக்கணும். So 35 or 30 below 35 வரக்கூடிய கூட கவுண்ட் பண்றோம். So first one. So 35 first one ல இது first row 35 கிடையாது, second row பாருங்க. So second row 34 1. So first row ல 1 வந்திருக்கா. So ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் தான் 35 below இருக்கு. So இங்க 1 தான் வந்துரும். Next 36 to 40. So 40 below 36 or 36 க்கு மேல இருக்கணும் and 40 below இருக்கணும். So 36 to 40. So 36 ல இருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ இருக்கும். So 36 to 40 க்கு 1 2 3 4 this 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 and 17. So 17 students in the range ல இருக்காங்க. So total 17 students. So 17 அப்படிங்கிறது டேலி மார்க் எடுக்கும். 3 ஒவ்வொரு லைன் 5 வந்துரும். So ஒவ்வொரு கிராஸ் பண்ணக்கூடியது 5. So 15 ரைட் பண்ணிருங்க. 17 னா excess of 2 வரும். So 15 plus 2 17 students in the range of the class interval 36 to 40. 41 to 45 எடுத்துக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஓட கவுண்டிங் ரைட் பண்றேன். So 41 to 45 வரக்கூடிய ரேஞ்ச். So 1 2 45 வருதுனா. So 3. So first row ல 3 இருக்காங்க, second row ல 45 வரைக்கும். So 41 to 45. First row ல 3 இருக்காங்க, second row ல 1 2 3 4. So 4 students second row. First row ல 3, second row ல 4. So total 7 students 41 to 45 sit-ups எடுத்துருக்காங்க. So 5 plus 2 7. 46 to 50. So 46 ல இருந்து 50 வரைக்கும் sit-ups எடுத்துக்கூடிய கவுண்டிங் 1 2 50 வரைக்கும். So 46 to 50 1 2 3 4 5 6. So first row ல இருந்து 6 எடுத்துறோம். So 46 to 50 தான். So 50 வரணும், அது below 50 ஆ இருக்கும். So 46 above and 50 வரைக்கும் இருக்கு. 1
2, so 2 numbers are so last one 3, so 3 numbers irukanga, so 3 members 46 to 50 in the range irukanga. Next last one 51 to 55, so 51 above irukna and 55 below irukno. So 51 மேல இருக்கக்கூடிய கவுண்டிங் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கலாம். So 1 2 3 4 5 6, so 6 students irukanga 51 to 55 la 1 2 3 4 5, next 1 6. So total number of students add பண்றேன். So 17 plus 3 20, 20 plus 7 27, 27 plus 1 28, 28 plus 6 34. So 34 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச் வந்துருக்கு. So 34. Next இது பார் கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்றேன். So total students கவுண்ட் பண்ணும்போது 40 அப்படி கிடைக்குது. So 30 to 35 range 1, 36 to 40 18 students, 41 to 45 6, 46 to 50 9 students, 51 to 55 6 students. இதுல கவுண்ட் பண்ணி போறோம். டோட்டலா 40 students அப்படினு இருக்காங்க. So the class interval நம்ம ஒரு டேபிள் கால மேக் பண்ணிட்டோம். So the bar graphல மார்க் பண்றோம். bar graphல மார்க் பண்றோம்னா first பாருங்க, so x axis y axis மேல ஒரு கிராஃப் இருக்கு. This is x, this is y. So y axis ல வரக்கூடியது எல்லாமே frequency இருக்கும். So y axis ல frequency எடுத்துக்கிறேன். So the frequency பாருங்க 1 18 6 9 6 அந்த ரேஞ்ச் number of students அந்த ரேஞ்ச் இருக்கு. அவங்களுடைய sit ups உடைய கவுண்டிங் அதை x axis ல எடுத்துக்கிறேன். So x axis லயும் frequency அப்படிங்கிறது y axis ல எடுத்துக்கலாம். So y axis ல 18 9 எல்லாமே 20 குள்ள தான் இருக்கு. 2 2 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். So 2 4 6 8 10 12 14 16 18 and 20 22. So y axis 2 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன். So y axis ல ரைட் பண்ணக்கூடியது என்ன அப்படினா frequency. So frequency in y axis and x axis ல வரக்கூடியது number of sit ups. So ரைட் பண்ண கம்பல்சரி number of sit ups. So x axis number of sit ups. So sit ups உடைய class interval 30 to 35 எடுத்துக்கிறேன். So minimum value first one 30 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So இது 30 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 30 to 35 40 45 50 55 60 65. So இந்த ரேஞ்ச் வரை இருக்கு. So first one 30 ல இருந்து 35 வரைக்கும் number of students எவ்வளவுனா 1 students. So 30 to 35 number of student 1. So first one 2 இருக்கு, அத பாதியா ரைட் பண்றோம். So 1 அப்படிங்கிறது this is 1. So next 36 to 40 18 students. So 36 ல இருந்து 40 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. So 36 to 40, so 35 வரைக்கும் எப்படி இருக்கும்? 36. So the class interval 30 to 35 36 to 40. So the இருக்கக்கூடிய இதே class interval ரைட் பண்றேன். 36 to 40 41 to 45 46 to 50 52 51 to 55. So first class interval ல 1 number of students இருந்தாங்க. Second class interval 36 to 40 18 students. So 36 to 40 18 students. So 18 நேரா y axis இந்த பிளேஸ்ல மார்க் பண்ணிக்கலாம். So scale யூஸ் பண்ணி எக்ஸாக்ட்டா ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றோம். So நம்ம டிரா பண்ணக்கூடிய இந்த லைன்ல எக்ஸாக்ட்டா எப்படி இருக்கும்? So 36 to 40. So எது வரைக்கும் இருக்குன்னா 18 வரைக்கும் இருக்கு. டாப் 18 வரைக்கும் இருக்கு. So டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஒரு ஷேட் அவுட் பண்ணிக்கிறேன். So next one 41 to 45. So 41 to 45 number of students are 6. So 6 வரைக்கும் so இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. Next 46 to 50 number of students 9. 46 to 50 number of students are 9. So the range ல இருக்கும். Next 51 to 55 number of students 6. 51 to 55 number of students 6. So this is bar graph. And next one is bar graph வந்து fourth question கேட்டிருக்காங்க. How many students sit ups completed less than 40 and how many students completed 50 sit ups or above. So இந்த graph பார்த்துட்டு அதுல இருந்து 50 plus எவ்வளவு இருக்காங்க 40 less than எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லி ஃபைண்ட் பண்றோம். So 50 க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கவுண்ட் பண்றேன். So 46 to 50. So இந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய எல்லாரும் 50 வரைக்கும் வராங்க. So 50 and above வந்து எவ்வளவு
பண்றோம். ஸோ 50ங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 50 ஆர் above 50ங்கிறது அந்த ரேஞ்சுக்குள்ள 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. And 41 to 50 steps below. So 40 steps below. 40 விட கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா 36 இதுல இருக்கக்கூடிய எல்லாரும் 18 and plus 1 19 ஸ்டூடெண்ட்ஸ்.